இன்றைக்கி கிரேப்ஸ் வச்சு எப்படி ஜூஸ் போடலாம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த பன்னீர் திராட்சை எடுத்திருக்கேன். விதையுள்ள திராட்சை தான். விதையுள்ள திராட்சை தான் நமக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் புளிப்பாகவும் இருக்கும், கொஞ்சம் இனிப்பாகவும் இருக்கும், அது நல்லாவும் இருக்கும். இதில் வந்து நீங்கள் சர்க்கரை பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம திராட்சையை வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிடணும். நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சர்க்கரை போட்டுக்கிறேன். சின்ன ஸ்பூனு, அதனால் நான் 3 வாட்டி போட்டிருக்கேன். ஆனால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. உங்களுக்கு சர்க்கரை தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் விட்டு நம்ம நல்லா அரைச்சிட்டு இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு நம்ம வடித்து எடுத்துக்கலாம். இது இப்படி வடித்து எடுக்கும்போது நமக்கு அதில் இருக்கிற தோல், அந்த விதைகள் எல்லாம் வந்து நமக்கு இதில் தங்கிடும். இந்த மாதிரி கரண்டி வச்சு கூட ஒரு விக்ஸ் வச்சோ இல்லை கரண்டி வச்சோ கூட நம்ம தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா சாரெலாம் இறங்கிடும், இந்த ஜூஸ் எல்லாம் இறங்கிடும். இப்போ இதில் வந்து ஒரு 1/4 எலுமிச்சம்பழத்துக்கு நீங்கள் இந்த சாறை மட்டும் விட்டுக்கோங்க. எலுமிச்சம்பழம் அதாவது ஒரு 5-6 ட்ராப்ஸ் அப்படி விட்டுக்கிட்டா கூட போதும். நமக்கு வந்து அந்த தோர்ப்பு தன்மை இல்லாமல் இருக்கும், தொண்டை பிடிக்கிற மாதிரி இருக்காது. அதனால தான் லெமன் போடுறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் வந்து ஐஸ் கியூப்பு போட்டு நான் சாப்பிட போகிறேன். நான் ஐஸ் கியூப்பு தான் போட்டிருக்கேன். நீங்கள் வாட்டர் நம்ம இதில் ஊற்ற போகிறதில்ல. அதனால் ஐஸ் கியூப்பு போட்டுக்கோங்க. அப்போ வந்து நமக்கு நல்லா இருக்கும், கொஞ்சம் கூலிங்காகவும் இருக்கும். இல்லைன்னாக்கா நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கூட கொஞ்சம் கூலிங் ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.